வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இன்று இலங்கையில் நடக்கின்ற விடயங்கள் மக்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய விடயங்களாக அமைந்து கொண்டிருக்கிறது. சற்றும் தொடர்பு படாதவர்கள் என்று வெளியில் இதுவரை காண்பித்து வந்திருக்கக்கூடியவர்கள் தொடர்பு படுகின்ற நேரமாக அண்மை காலங்கள் இருக்கிறது. இதிலும் உச்சகட்டமாக ரணில் விக்ரமசிங்க, பிள்ளையான், புதிய கமன் பிள்ளை இவர்கள் எந்த கோட்டில் சந்திக்கிறார்கள் என்பது இன்னமும் புரியாத புதிதாக இருக்கிறது. நேற்று பேசியது போல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு எதிரானவராக தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், அவர் ஆட்சியில் இருக்கின்ற போது, அவர் அதிகாரத்திலே இருக்கின்ற போது இந்த தாக்குதல் இடம்பெற்றது. எனவே அதனை தடுக்க தவறிய குற்றத்துக்குள் அவர் இருக்கிறார். இந்த நிலையிலே உயிர்த்த ஞாயிறு குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய பிள்ளையானவர்களை சந்திக்க அவர் முயற்சி செய்தது, தொலைபேசியில் பேச முயற்சி செய்தது. ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிர்க்கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உதயன் கமன் பிள்ளை அவர்களை அனுப்பி பிள்ளையானை சந்திக்க வைத்தது. அங்கே பிள்ளையான் கமன் பிள்ளவிடம் தன்னுடைய கவலையை சொல்லி அழுதது. கமன் பிள்ளை யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிர்கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்கள் வரிசையிலே உதய கமன் பிள்ளை, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர இவர்கள் எல்லாருமே தவிர்க்க முடியாதவர்கள். ராஜபக்ஷ குடும்பத்தினர் வெளிப்படையாக புலிகளுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தாலும் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் தெரிவிக்க தவறுவார்கள். காரணம், அவர்கள் அரசியலில் இருக்க வேண்டும். அனைவருக்குமே தெரிந்த விடயங்கள் இவை. எனவே அவற்றிலே நாங்கள் அதிக நேரத்தை செலவழிக்காமல் இந்த விடயம் நடைபெற்றிருக்கிறது. அது இப்பொழுது பேசு பொருளாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த இருவருடைய கூட்டு, அதாவது கமன்பில வழக்கறிஞராக பிள்ளையானுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த விடயமானது கடந்த காலங்களிலே கொலைகள், மோசடிகள் எவ்வளவு தீவிரமாக இடம்பெற்றிருக்கிறது என்பதை தெளிவாக புலப்படுத்துவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் இவ்வாறு அறிந்து கொள்ளக்கூடியது அல்லது இவ்வாறாக பேசக்கூடியது வெளிப்படையாக இப்பொழுதுதான் பார்க்க முடிகிறது. கடந்த காலங்களிலே பேசப்படும் போதே எங்களுக்கு தெரியும் இவர்கள் உள்ளே கூட்டணி, வெளியில் இவ்வாறு பேசுகிறார்கள் என்பது நன்கு தெரிந்தே நாங்கள் அவற்றை பார்ப்போம். ஆனால் இது இன்று வரை எங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அணியாகவே இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அணி தெரிகிறது. இதன் போது இவர்கள் இவ்வாறு சொல்லி இருப்பதானது ஒரு நல்லொரு விடயமாகவே எங்களுக்கு பார்க்க தோன்றுகிறது. இந்த பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய விடயங்களின் சுருக்கத்தை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறோம். அதனை தொடர்ந்து நாங்கள் முழுமையாக இன்றைய பத்திரிகையை பார்க்க இருக்கிறோம். அதே இடத்திலே தமிழர் பரப்பை எடுத்துக்கொள்ளும் போது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய சில கருத்துக்கள் அண்மையிலே விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்கிற நேரத்திலே கவனத்துக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், ஜேவிபி வெற்றி பெற்றால் மன்னார் பறை போய்விடும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் இன்று பார்க்க போகின்றோம். முள்ளிவாய்க்காலில் தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை. பிரிட்டன் பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய உமா குமரன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த கூற்று கடந்த காலங்களில் நடந்திருக்கக்கூடிய அநீதிக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கும் என்கின்ற பாதையிலேயே பயணிக்கிறது. எனவே உலகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய அநீதிகளை பார்க்கிறார்கள், அது பற்றி பேசுகிறார்கள். காலம் எப்போதாவது பதில் சொல்ல வைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அண்மையிலே அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய நேர்காணலிலே நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தாரிகள், அதே நேரத்திலே பிள்ளையான் போன்றவருடைய இப்போது நடைபெறக்கூடிய விடயங்கள் பல விடயங்களை எடுத்து எம்புகிறது. எனவே இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ற ஒரு நாள் பதில் சொல்லி அல்லது பதிலை பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய பத்திரிகைக்குள் நுழைகின்ற போது நேற்று பேசிய அதே விடயம் நேற்று நாங்கள் தலைப்பு செய்தியாக பார்த்திருந்தோம். ரணில் விக்ரமசிங்க காலத்திலே விடுவிக்கப்பட்ட காணிகள் இன்னமும் படையினர் வசமே என்கின்ற ஒரு தலைப்பை நாங்கள் நேற்று பார்த்திருந்தோம். விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட மாங்கொல்லை காணிகளும் இராணுவத்தின் பிடியிலே இருக்கிறது. வேலி வரை சென்றும் உட்செல்ல முடியாத நிலைமை, 2 வருடங்களாக தொடர்கின்ற ஆக்கிரமிப்பு, 47 குடும்பங்கள் தொடர்ச்சியாக அந்தரிப்பென தலைப்பிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையிலே. காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு அருகாக உள்ள மாங்கொல்லை காணிகளை 2023ஆம் ஆண்டு மத்திய பகுதியில் விடுவிப்பதாக
அறிவித்துள்ள போதிலும் அந்த காணிகள் இன்னமும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படாமல் இராணுவத்தின் பிடியிலே உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்பக்க செய்திகளிலே வடக்கு மக்கள் எமது பக்கமே விஜித ஹேரத் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் பெறுகிறார் அனுர என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுர திசாநாயக்க யாழ்ப்பாணம் தேர்தல் பரப்புரைகளுக்காக யாழ்ப்பாணம் பெறுவதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. கிளிநொச்சி மருத்துவமனையிலே மருத்துவ நிபுணர்கள் இல்லை, நோயாளர்கள் அவதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மிக முக்கியமான விடயம் வவுனியாவிலே இருந்த உடல்களை வைக்கக்கூடிய அந்த பிண அறை என்று சொல்லப்படக்கூடிய அறை, அந்த அறையினுடைய குளிரூட்டிகள் பழுதாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. உரிய அதிகாரிகள் கவனம் இல்லாமல் இருப்பதாகவும் அது குறித்த அக்கறையின்றி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மருத்துவமனை என்பது மிக முக்கியமான விடயம். அதிலே இவ்வாறான விமர்சனங்கள் தொடர்ந்து வருகிறது. நேற்றைய பத்திரிகைகளிலே வவுனியா மருத்துவமனை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய பத்திரிகையிலே கிளிநொச்சி மருத்துவமனை பற்றி சொல்லப்படுகிறது. யாழ் மருத்துவமனை பற்றி தொடர்ச்சியாக பேசப்படுகிறது. எனவே இவ்வாறான செய்திகளிலும் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. பிள்ளையானின் சட்டத்திறனியாக கமன்பில இது ஒரு அரசியல் சூழ்ச்சியை அமைச்சர் நலிந்த தெரிவித்திருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தரப்புகள், அதாவது வடக்கில் இருக்கக்கூடிய தரப்புகள் வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பிலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மேலும் சில தரப்புகள் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது. பிள்ளையான் ஒரு தேசிய நாயகனே, அவரே புலிகளை வென்றார், கமன்பில கண்டுபிடிப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் கடந்த காலங்களிலே சொல்லியிருந்தார், மஹிந்த தேசிய நாயகன், அவரே போரை வெற்றி பெற்றிருக்கிறார், அவரை எவ்வாறு அந்த வீட்டிலிருந்து வெளியேற்ற முடியும், அவரிடம் எவ்வாறு கணக்கு கேட்க முடியும், அவரிடம் எவ்வாறு பாதுகாப்புகள் குறைக்கப்பட முடியும் என்று பல விடயங்களை பேசியவர். இப்பொழுது அந்த பட்டியலிலே பிள்ளையானும் என்று சொல்லவில்லை, அவர் நேரடியாக சொல்கிறார் பிள்ளையான் ஒரு தேசிய நாயகனே என்று சொல்கிறார். எனவே அவருடைய கருத்துக்கள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன. 2 இளைஞர்களை கடத்தி தாக்குதல், மானிப்பாயில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அமெரிக்காவின் வரிகளை கையாள திட்டம் என்ன, முன்னாள் ஜனாதிபதி ரணில் கேள்வி கேட்டிருக்கிறார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் இலங்கைக்கு பெரும் தாக்கங்கள் ஏற்படக்கூடும், எனவே இதனை அவசர நிலைமையாக கருதி தம்மால் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகளை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியிருக்கிறார். கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது, ஒருவர் கைதாகி இருக்கிறார். வலிமையான ஒரு செய்தி. அரசை கட்டுப்படுத்துவதற்காக உள்ளூராட்சி சபைகளிலே கூட்டணி அமைக்க முடிவு, எதிரணிகள் கொள்கை அளவிலே இணக்கம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியா பாவட் குளத்திலே பரபரப்பு, குருதி கரைகளுடன் குளத்திலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான மர்மமான சம்பவங்கள் பல தொடர்கதியாக இருக்கிறது. நாளந்தம் பத்திரிகைகளிலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டதான செய்தி நாங்கள் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு இடத்திலே இவ்வாறு கடைகளுக்குள் இருந்து, வாய்க்கால்களுக்குள் இருந்து சடலங்கள் மீட்கப்படுகின்ற செய்தி நாளாந்தம் பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இன்று மெலிந்திருக்கிறது. முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். இப்படி இன்னும் எத்தனை காணியில விட்டது என்று சொல்லி போட்டு விடாமல் வச்சிருக்கணுமோ தெரியல என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது, புலிகளை தோற்கடிக்க உதவியதற்கு தண்டனையா, சிறையிலே கண்ணீர் விட்டு அழுத பிள்ளையான், முன்னாள் எம்பி உதய கமன்பில தெரிவித்திருக்கிறார். எனவே பிள்ளையான், கருணா ஆகியோர் புலிகளை தோற்கடிப்பதற்கு உதவி இருக்கிறார்கள். எவ்வாறு உதவினார்கள் என்பதே மிக முக்கியமான விடயம். அவற்றை அவர்கள் இதுவரை வெளிப்படுத்தவில்லை. உயிரை பணியம் வைத்து விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவியதற்காக தனக்கு தண்டனை விதிக்கப்பட்டதா என சிறையிலே பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுததாக பிள்ளையானின் சட்டத்திறனி முன்னாள் எம்பி உதய கமன்பில தெரிவித்திருக்கிறார். எனவே விரைவிலே அதையும் அவர் வெளிப்படுத்துவார் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளையானின் வழக்கறிஞராக கமன்பில கடந்த காலங்களிலே கொலைகள், மோசடிகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகிறது அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். எனவே பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் இவர்களுக்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஜனாதிபதி அனுர திசாநாயக்க யாழ்ப்பாணம் விஜயம், பாதுகாப்பு அதிகரிப்பு என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் திகதியில் மாற்றம் கிடையாது, தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. வவுனியா பாவட் குளத்தில் நாங்கள் பார்த்த செய்தி, அது பற்றி மீண்டும் மீண்டும் பார்ப்பது மனதுக்கு வேதனை அளிக்கும். தமிழ் மக்களின் புராதன இடங்களை ஜனாதிபதி விடுவிக்க வேண்டும், கலாநிதி ஆர் திருமுருகன் கோரிக்கை வைத்திருக்கிறார். பௌத்த அடையாளங்கள் வடக்கு மாகாணத்திலே அழிப்பு, சரத் வீரசேகர குற்றம் சாட்டியிருக்கிறார். அனுர அரசாங்கத்துக்கு பொய் சொல்லவும் ஏமாற்றவுமே தெரியும், எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இத்தனை பேர் சேர்ந்து இவ்வளவு காலமும் மக்களை ஏமாற்றினீர்கள் என்பது மக்களுக்கு தெரியும். கிளிநொச்சியிலே 85 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது,
ஜேவிபி வெற்றி பெற்றால் மன்னார் பறி போய்விடும், எச்சரிக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன் என சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்கள் காற்றாலைகள் மின் உற்பத்தி மற்றும் கனிய அகழ்வுக்கான அனுமதியை வழங்கக்கூடிய அதிகாரம் கொண்டவை. எனவே உள்ளூராட்சி மன்றங்களை ஜேவிபி அரசு முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் மன்னார் மாவட்டத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். மன்னாரிலே நகரசபை பிரதேச சபைகளை அவர்கள் கைப்பற்றுவதனூடாக தமது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்கின்ற இந்த நோக்கத்துடன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் அமைந்திருக்கிறது என டெலோ கட்சியினுடைய தலைவரும் பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார். வெப்பநிலை இன்று எச்சரிக்கை மட்டத்தில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றும் இது குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது வெப்பநிலை உச்சமட்டத்தில் இருக்கிறது. எனவே வெயில்களில் பயணிக்கக்கூடியவர்கள், வெயில்களிலே தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், அதே நேரத்திலே வெயில் நேரத்திலே நடமாடக்கூடியவர்களை அந்த நடமாட்டங்களை குறைக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே முள்ளிவாய்க்காலில் தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்திருக்கிறார். முள்ளிவாய்க்காலில் தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை என புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலே பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. பிரதான ஆலயங்களை விடுவிக்க வேண்டும் இந்து மாமன்றம் கோரிக்கை என்கின்ற விடயங்களும், தற்காலிக பின்னடைவுக்காக நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிள்ளையானோட தேசிய வீரன் அவர் கண்ணீர் விட்டு அழுதார், உதய கமன்பில தெரிவித்திருக்கிறார். தேர்தல் திகதியில் மாற்றம் கிடையாது, தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை விவரத்தை காசுக்கு விற்கும் பிரதி போலீஸ் மாதிபர் என்கின்ற ஒரு கருத்தையும் உதய கமன்பில தெரிவித்திருக்கிறார். யாரை தெரிவு செய்வதென கூறும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது பொதுஜன பெரமுன சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்தால் உள்ளூராட்சி மன்ற அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்படும் என்று குறிப்பிடுவது முறையற்றதொரு கருத்தாகும் என தெரிவித்து பொதுஜன பெரமுன கருத்து பதிவு செய்திருக்கிறது. இது முன்பக்கங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளில் இருக்கின்ற முக்கிய செய்திகளில் கிளிநொச்சி மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர்கள் இல்லை, நோயாளர்கள் அவதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனியும் கோட்டை விட்டால் தமிழரை காப்பாற்ற முடியாது செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே பெட்ரோலிய வருவாய் 12.8 பில்லியன் டாலர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோடி திறந்த சேமிப்பு வளாகம் இயங்கு நிலையில் இல்லை, ஹர்ஷ டி சில்வா குற்றம் சாட்டு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. 20 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அதிலே வடக்கும் ஒரு மாவட்டமாக இருக்கிறது. நிதி ஒதுக்கீடுகளை காட்டி ஜனாதிபதி மிரட்டக்கூடாது, எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு என்கின்ற விடயங்கள் பெருமுன சொன்ன அதே கருத்தை எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறார். போலி வாக்குறுதியால் அனுர வாக்கு வேட்டை, மன்னார் பொது அமைப்புகள் சாட்டை என்று சொல்லப்படுவதான செய்திகளும் பார்க்கப்படுகிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவமருடன் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.